கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தின்படி ஆவியானவர் வந்திருக்க எல்லா தேவ பிள்ளைகளோடும் பேசும்படியாக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஒருவர் கூட வெறுமனே திரும்பி போகாதபடி ஆண்டவரே தகப்பனை ஒவ்வொருத்தரோடும் இடைபடுகிறான். அவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிற்கும் இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு பதில் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. என்னை மறைத்து ஆவியானவர் பேசும்படியாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. நல்ல கரங்களை உயர்த்தீர்கள். அல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. தூற்றுக்குடைனா என்ன? தூற்றுக்குடைனா என்ன? உடைக்கிறது. தருமபுரியில கூட சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் டவுன்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம எல்லாம் கிராமத்துல இருந்து நம்ம இருக்கோம். நமக்கெல்லாம் தூற்றுக்குடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விவசாயத்துல பயன்படுத்தக்கூடியது. அந்த முறை, ஆமா, அந்த என்ன சொல்றது, அரிசி நெல்லை வந்து தூத்துவாங்க. தூத்தும் பொழுது பதறு தனியா நெல்லு தனியா பிரிஞ்சு போகும். அதுக்கு பேரு தான் தூற்றுக்குடை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. தூற்றுக்குடை இப்ப யாரோட கரத்துல இருக்கிறது அப்படின்னா, யாரோட கரத்துல இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசுடைய கரத்துல இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் என்பது ஒரு நியாய தீர்ப்புக்கான ஒரு வசனம். நியாய தீர்ப்பை குறித்து பேசக்கூடிய ஒரு வசனம். இது வந்து ஒரு ஓமையாக சொல்லப்பட்டக்கூடிய ஒரு வசனம். ஓமைனா என்ன? பிள்ளைங்களா சொல்லுங்களேன். ஓமை அணி அப்படின்னு படிச்சிருப்பீங்களே. ஓமை அப்படின்னா என்ன? தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்த ஒரு காரியத்தை கொண்டு அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது தான் ஓமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நமக்கு தெரியாத ஒரு விஷயம். பழங்காலத்துல பாத்தீங்கன்னா பிளைட் எல்லாம் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப பிளைட் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? பறவை போல பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பறவை அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்திருப்போம். காக்கா மாதிரி பறக்குங்க அப்படின்னு. அப்போ நமக்கு தெரியாத ஒரு காரியத்தை தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கொண்டு அவர்களுக்கு விளக்குவதுதான் ஓமை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓமை அணி அப்படின்னு சொல்ல நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஓமையாக சொல்லப்பட்டதுதான் இந்த வசனம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய கையில என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு தூற்றுக்குடை ஒன்று உண்டு. அந்த தூற்றுக்குடை வைத்து அவர் தூற்றும் பொழுது 3 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, தமது களத்தை அவர் நன்றாய் விளக்குகிறார். இரண்டாவதாக, தமது கோதுமையை களஞ்சியத்தில் அவர் சேர்க்கிறார். மூன்றாவதாக, பதரையோ அவியாத அக்கினினாலே சுட்டரிப்பார் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே, இது வந்து நான் முதல்ல சொன்னேன். இது வந்து ஒரு நியாய தீர்ப்புக்கான ஒரு வசனம். நியாயம் தீர்க்கும் பொழுது நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வர நாளிலே இந்த வசனம் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப முதல்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தூற்றுக்குடையை வந்து அவர் கையில வைத்திருக்கும் பொழுது களத்தை நன்றாக அவர் வந்து விளக்குகிறார் அல்லது சுத்தம் செய்கிறார் அப்படின்னு வேதத்துல படிக்கிறோம். அப்ப களம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த நெற்கதிர்களை எல்லாம் கொண்டாந்து போட்டு அடிப்பாங்க இல்லையா? அதுக்கு பேருதான் நம்ம களம் சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப அந்த களம், அந்த களத்தை வந்து விளக்குறார் அப்படின்னா சுத்தம் செய்யறார். அப்ப சுத்தம் செய்வதற்கு முன்பாக அந்த களம் எப்படி இருக்கும்? ரொம்ப அசுத்தமாக இருக்கும். நிறைய புற்பூண்டுகள், நிறைய புல்கள் எல்லாம் முளைச்சிருக்கும். நிறைய அசுத்தம் இருக்கும். நிறைய குப்பைகள் இருக்கும். சோ அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் கதிரை அடைக்க முடியுமா? அடைக்க முடியாது. அப்ப அதுக்கு முன்பாக முதல்ல என்ன பண்றாரு? அந்த களத்தை நன்றாக சுத்தம் செய்கிறார் கர்த்தர். அப்போ சுத்தம் செய்யும் பொழுது அதுல இருக்கக்கூடிய எல்லா புற்பூண்டுகள் எல்லாம் நீட்டா எடுத்து எல்லாம் போட்டு அதுல நல்லா சாணி எல்லாம் தெளிச்சு அதை வந்து களத்தை வந்து ரெடி பண்ணுவாங்க, ஆயத்தப்படுத்துவாங்க. அப்பதான் அந்த ஆயத்தம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கதிர்களை எல்லாம் அதுல கொண்டாந்து போட்டு அடிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மை அப்படிப்பட்ட களம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தமும் நிறைந்துதான் அந்த களம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய குப்பை கோலங்கள் எல்லாம் நிறைந்தது அந்த களம். அதே போல நாம் இந்த அந்த கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கு முன்பாக, இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக ஏதோ ஒரு சூழல்ல நம்ம இருந்திருப்போம். அப்படித்தானே? எல்லாருமே வந்து ஒரு பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்தவங்கன்னு சொல்ல முடியாது. அநேகர்கள் கர்த்தரை அறியாத குடும்பத்துல இருந்தா நம்ம வந்திருக்கோம். அப்ப இந்த கர்த்தரை அறியாத குடும்பத்துல நாம ஏதோ ஒரு கால சூழ்நிலையில ஏதோ ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு சூழல்ல நம்ம இருக்கக்கூடிய நம்மை அங்கிருந்து வேர்பிரித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள், மற்றவர்களால நம்மை வந்து அசுசிப்படுத்தக்கூடிய, நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களிலிருந்து
கர்த்தர் நம்மை வேர் பிரித்து கொண்டு வந்து சபையில சேர்க்கிறார். அல்லேலூயா. அப்ப இப்ப களத்தை சுத்தப்படுத்துவதுன்னா அதுதான் அர்த்தம். நம்மை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் இருந்து நம்மை நீங்களாக்கி, நம்மை சுத்திகரித்து, நம்மை சுத்தப்படுத்தி இந்த பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொண்டு போகும்படியாக இந்த சபையிலே நம்மை கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். அப்ப ஆபிரகாம் யார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வசனத்துல வாசிக்கலாம். அவருடைய தகப்பன் யாரு? ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு. அவர் எந்த குடும்பத்தை, எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா, ஊர் அப்படிங்கிற கல்தேருடைய பட்டணத்தை சேர்ந்தவர். அது எங்க இருக்குன்னா மெசொப்பொத்தேமியா அப்படிங்கிற ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படிங்கிற கல்தேயர் பட்டணம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துதான் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவருடைய குடும்பம் எதுனா ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பம், அதாவது கர்த்தரை அறியாத ஒரு குடும்பம், புரஜாதிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய தொழில் என்ன அப்படின்னா விக்கிரகங்களை, அதாவது சிலைகளை எல்லாம் செய்து விற்கக்கூடியதுதான் அவருடைய ஆபிரகாமுடைய வேலை, அவருடைய குடும்பத்துடைய வேலை. அப்ப ஆபிரகாம் எப்படி கர்த்தரை தெரிந்து கொண்டார், கர்த்தர் எப்படி ஆபிரகாமை வேர்பிரித்தார் அப்படின்னா, இவருக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு. என்ன வைராக்கியம் அப்படின்னா, இந்த சிலை இருக்கு இல்லையா, சிலை எதுல இருந்து செய்யறாங்க? ஒரு கல்லுல இருந்து செய்யறாங்கன்னு வச்சுங்களேன். அது ஒரு பெரிய கல்லு, அது மலையில இருந்து ஒரு கல்லை உடைச்சிட்டு, தம்பி என்ன பண்ற, நேர உட்காரு, ஒண்ணு கீழே உட்காரு மேல உட்காரு, விளையாடக்கூடாது, இங்க என்னை கவனி, என்னை பாரு. அப்போ ஏதோ ஒரு கல்லு, ஒரு பெரிய கல் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கல்லை அந்த உடைக்கிறார், அதாவது அந்த சிற்ப ஆசாரி 2ஆ உடைக்கிறார். ஒரு பகுதியில ஒரு சிலை செய்யறார், அழகான ஒரு சிலை செய்யறாரு, விக்கிரக ஆராதனைக்காக செய்யப்பட்டிருக்கிற ஒரு சிலை. அதோடைய மற்றொரு பகுதியில ஒரு வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஒரு அம்மிக்கல்லோ ஒரு ஆட்டுக்கல்லோ அப்படி செய்யறாங்க. அப்போ ரெண்டுமே ஒரே கல்லுல என்ன செய்யப்பட்டது? ஆமென். எத்தனை புரியுது? ரெண்டுமே ஒரே கல்லுல செய்யப்பட்டது, செஞ்சவரு ஒரே ஆளு, அந்த ஆசாரி ஒரே ஆசாரி தான், ரெண்டுமே செய்யறாங்க. அப்போ ஒரு பகுதியை நம்ம வீட்டுல போட்டு துவைக்கிறோம், குளிக்கிறோம், போட்டு அம்மிகள் யூஸ் பண்றோம், பயன்படுத்துறோம், ஆட்டுகள் போட்டு பயன்படுத்துறோம். ஆனால் அதோடைய மற்றொரு பகுதியை எப்படி இவங்க எல்லாம் கடவுள்னு கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு என்ன வந்துருச்சு? ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்துருச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருந்த சிலைகளை எல்லாம் போட்டு உடைக்கிறாரு. இதெல்லாம் தெய்வமே இல்ல, இத போய் கடவுள்னு கும்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையெல்லாம் போட்டு உடைச்சிடாரு. அப்போ அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம். ஏன்னா அதுதான் நமக்கு என்னது? சாப்பாடு. அதை வித்தாதான் நமக்கு சாப்பாட்டுக்கு வழி. அப்போ அதெல்லாம் போட்டு உடைச்ச உடனே பயங்கரமா ஆபிரகாம் பிடிச்சி திட்டுறாரு. ஆனால் இதை கவனித்த கர்த்தர் அவரை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அப்ப அவருக்குள்ள ஏதோ ஒரு கேள்வி வருது. எது கடவுள், யாரு கடவுள், எப்படி கடவுள் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா அவர் புரஜாதியார், கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்துல விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் தான் வணங்கக்கூடிய விக்கிரகம் கடவுளா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள்ளே வரும் பொழுது தேவன் அவரை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை குடும்பத்திலிருந்து அவரை வேர்பிரித்து அவர் அழைக்கிறார். அழைக்கும் போது அவர் என்ன சொல்றான்னு பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படிங்கிற ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி அழைப்பு பெற்று வந்திருக்கிறோம்? நம்ம அத்தனை பேரும் அப்படிதான் அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. நாம அத்தனை பேருமே நம்முடைய தகப்பன் வீட்டையும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய உற்றார் உறவினர்களை விட்டுதான் அந்த உலகத்துல அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவர்களை விட்டு விலகிதான் இன்னைக்கு நம்ம கர்த்தரோடு இணைந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமா, கண்டிப்பா அப்படிப்பட்ட சூழல் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும். எப்படி ஆபிரகாமை தன்னுடைய இனத்தாரையும் தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய வீட்டையும் விட்டுட்டு வர சொன்னாரோ, அதே போல நம்ம ஒரு கூட்டத்தோடு இருந்திருப்போம் இல்லையா? ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து ஒரு சில காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இருந்திருப்போம். அந்த கூட்டத்தை விட்டு கண்டிப்பா கர்த்தர் நம்ம எல்லாம் வேர்பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. வேர்பிரித்தது நிமித்தம் தான் நம்ம எங்க இருக்குன்னா நம்ம சபையில காணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ வேர்பிரிக்கப்பட்ட நாம் மீண்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அப்படிப்பட்ட பாவத்துக்கு நம்ம மீண்டும் திரும்ப கூடாது. அப்படித்தானே? அப்ப களத்தை சுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னா,
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களினால நாம் அசுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். ஏதோ ஒரு விக்கிரக ஆராதனையுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தூசிகளாலும் அசுத்தங்களாலும் புற்பூண்டுகளாலும் அசுத்தப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய களத்தை முதல்ல அவர் சுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் அடிமைத்தனத்துல உலகத்தோட கூட்டமா இருக்கக்கூடிய நம்மை முதல்ல நம்ம என்ன பண்றாரு, நம்மை சுத்தப்படுத்துறாரு. அது அங்க இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்மை சுத்திகரித்து, எப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அப்பவே நம்முடைய என்ன ஆகுது, நம்முடைய பாவங்கள் நம்முடைய சாபங்களை எல்லாம் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி தான் நம்ம ஆலயத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்ப நான் பரிசுத்தமாயிட்டு நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஆலயத்துக்கு வந்துட்டேன். நான் என்னவா இருக்குன்னா, கடைசி வரை இந்த களம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அது தூய்மையாகவே இருக்கணும், அது பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அது பரிசுத்தமாக இருந்தாதான் இந்த களத்திலே கோதுமையானது அது அடிக்கப்பட்டு அதை வேர்பிரிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இந்த களம் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த ஆத்மா எங்க போகணும், பரலோக ராஜ்யமாகிய அந்த கோதுமையை கொண்டு போய் அவர் எங்க போடுறாராம், களஞ்சியத்துல சேர்க்கிறார். அப்ப களஞ்சியங்கிறது இங்க என்ன அப்படின்னா பரலோக ராஜ்யம். ஆமென். அந்த களஞ்சியத்துல எதை கொண்டு சேர்க்கிறாரு, கோதுமை மணிகளை கொண்டு சேர்க்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்துல நம்மை, அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை கொண்டு போய் அவர் சேர்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க, கவனிச்சீங்கன்னா தான் புரியும். அப்போ நம்மை கொண்டு போய் எங்க சேர்க்கணும் அப்படின்னா, இந்த முதல்ல களம் என்ன பண்ணப்படணும், சுத்தப்படப்படணும். அந்த களத்துலதான் அந்த கோதுமை மணிகளை அவர் என்ன பண்ண முடியும்னா, தூற்றுக்குடி வைத்து தூற்றும் பொழுது அந்த கோதுமை மணிகள் பிரித்தெடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப இந்த சரீரம் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்தோடு இருக்கிறது. இந்த உலகத்தோடு ஒற்றி வாழக்கூடிய நம்மை இந்த உலகத்திலிருந்து அவர் வேர்விரிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றாரு, பரிசுத்தப்படுத்துகிறார், சுத்திகரிக்கிறார். நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி சபையில கொண்டு வந்து வச்சாச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்ப சபையில கொண்டு வந்து வச்சாலும் நான் எங்க போக கூடாது, திரும்ப நான் விட்டு வந்த பழைய பாரம்பரியம் அல்லது நான் விட்டு வந்த என்னுடைய ஜனங்கள், என்னுடைய தேசம் அல்லது என்னுடைய உற்றார் உறவினர்களோடு மீண்டும் நான் கலப்பதற்கு அதிகாரம் இல்லை. எத்தனை புரியுது? அல்லேலூயா. இப்பெல்லாம் நல்லா இந்த ஆடி மாசம் திருவிழா நடக்கும் இல்லையா ஊர்ல, நம்ம சொந்தக்காரங்கள், நம்ம எத்தனை பேர் திருவிழாக்கெல்லாம் போயிட்டு வரீங்க? நிறைய பேர் போறோம். அப்படியெல்லாம் போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அப்படித்தானே? சொல்ல மாட்டீங்க. பட் ஆனா நல்ல திருவிழா காலத்துல நல்லா பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா எல்லா இடங்கள்லயும் நல்ல கொட்டெல்லாம் அடிச்சு பயங்கரமா திருவிழாக்கள் நடந்துட்டு இருக்கு. அப்ப நமக்குள்ள என்ன வருது அப்படின்னா, அந்த விட்டு வந்த அந்த பாரம்பரியம் மீண்டும் அங்க நம்ம என்ன பண்ணுதுன்னா கொண்டு போய் சேர்க்கிறது. அல்லேலூயா. நமக்கு அழைப்பு வரும். எங்கிட்ட யார்கிட்ட அழைப்பு வரும்? பிசாசிட்ட இருந்து அழைப்பு வரும். அவங்க சொந்த பந்தங்களா இல்ல. அல்லேலூயா. வாங்க வாங்க வந்து விழாவை சிறப்பிச்சுட்டு போங்க. நீங்க இல்லாம இங்க திருவிழாவே ஓடவே மாட்டேங்க. நீங்க இல்லாம யாரு சந்தோஷமே இல்லை அப்படின்னு என்னையெல்லாம் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்க ஊர்ல திருவிழா. எங்க ஊர்ல அந்த நடக்கக்கூடிய திருவிழாவை ஃபர்ஸ்ட் முதல்ல ஆரம்பிச்சு வச்சது நானும் என்னுடைய பெரியப்பா குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன். நாங்க 2 குடும்பம் சேர்ந்துதான் அந்த திருவிழாவை எங்க ஊர்ல ஆரம்பிச்சே வச்சோம். அது பாத்தீங்கன்னா ஒரு 18 பட்டி சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு திருவிழா. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த ஏரியாவில எல்லாம் இந்த வயலோகம், நார்தாமலை, கொன்னையூர், இது மாதிரி இந்த வரிசையா அந்த விக்கிரகத்தோடைய கோயில் திருவிழாக்கள் வரிசையா அடுத்தடுத்த ஒரு வாரம் 15 நாள்ல தொடர்ந்து அந்த திருவிழா வரும். அது 18 பட்டியும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு திருவிழா, 18 கிராமங்கள். அப்போ எங்களுடைய ஊர்ல பாத்தீங்கன்னா அது பெருசா அது சிறப்பா செய்ய மாட்டாங்க. அப்போ நான் காலேஜ் படிச்சிருக்க டைம்ல முதல்ல கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நானும் என்னோட பெரியப்பா பையன், அவர் நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் எங்க ஊர்ல அந்த திருவிழாவை நாங்க கொண்டாடுவதற்காக நாங்க ஆரம்பிச்சோம். அப்ப ஆரம்பிச்சு அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நான் கூடவே இருந்து நடத்தினேன். அப்ப கர்த்தரை அறிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா கர்த்தரை என்னை வெளியில கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க கூப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. இப்போ பணம் அதை போடுங்க இதை போடுங்க பணம் செலுத்துங்க, அது பெரிய ஒரு வால் போஸ்ட் அடிப்பாங்க. அதுல முதல்ல என் போட்டோ தான் போடுவானுங்க. நான் வேண்டாண்டா அதுல போடாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. அது என்னோட போட்டோ போட்டு வரிசையா அந்த பெரிய போஸ்ட் அடிச்சு போட்டு ரெடி பண்ணுவானுங்க. அப்போ இன்னைக்கும் அந்த திருவிழாக்கள் நான் வெளில வந்துட்டேன். பட் அந்த குடும்பங்கள் எல்லாம் என்னோட குடும்பமும் என்னோட தம்பிங்க அவங்க குடும்பங்கள்லாம் சேர்ந்து அந்த திருவிழாக்கள் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா, நான் போன எலெக்ஷன் கூட ஊருக்கு போயிருந்தேன். அப்ப பசங்களெல்லாம் எல்லாருமே நச்சரிக்கிறானுங்க, எப்படியாவது வந்துருங்கண்ணா, நீங்க இல்லாம திருவிழா எல்லாம் சரியே இல்லைண்ணா, நீங்க இல்லாம அந்த மேடையே என்னாச்சு, அந்த மேடையே சிறப்பாவே இல்லை, ஒரு என்னது ஒரு மகிழ்ச்சியாவே இல்லை அப்படின்லாம் காதல் நிறைய பூ சுத்துவானுங்க.
ஆனா கர்த்தர் இதுவரை அந்த அந்த இடத்துக்கு எப்ப நான் வந்து ரட்சிக்கப்பட்டனோ 2018 ரட்சிக்கப்பட்டேன், அதுல இருந்து இதுவரை அந்த திருவிழாக்கு எங்கேயுமே நான் போறதில்லை. அல்லேலூயா. அதுல இருந்து கர்த்தர் வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அதே போலதான் நமக்கு அழைப்பு வரும். நம்முடைய சொந்த பந்தங்கள், இந்த மாதிரி திருவிழாக்கள், ஊர்ல நடக்கக்கூடிய சடங்காச்சாரங்கள், எல்லா காரியங்களிலும் நமக்கு என்ன வரும்? ஒரு அழைப்பு வரும். ஆனால் அதுல இருந்தெல்லாம் நம்ம விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. நம்ம சும்மா ஜாலியா என்னங்க திருவிழா தானே, நம்ம போய் நம்ம என்ன சாமியா கும்பிட போறேன், விபூதியா பட்டையா பூச போறேன், இல்ல குங்குமமா வச்சுக்க போறேன், சும்மா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து என்னுடைய சொந்தக்காரங்களோட சேர்ந்து ஒரு வாரம் 10 நாள் ஜாலியா போய் இருந்துட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு நல்ல கிடையெல்லாம் வெட்டுவாங்க, நல்லா கிடா வெட்டி நல்ல விருந்தெல்லாம் பண்ணுவாங்க, நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படி எல்லாம் யோசிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம இழந்து போவோம். அல்லேலூயா. இப்ப இது வந்து ஒரு ஆலயம் அப்படின்னு, இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு பிசாசு பிடிச்சவங்க உள்ள வந்தா ஏன் அலறாங்க? ஒரு பிசாசு பிடிச்சவங்க உள்ள அவங்கள வந்து உள்ள வர முடியாது. உள்ள இருந்து கொஞ்ச நேரம் இப்ப ஜெபம் ஆரம்பிச்சுன்னா அவங்க அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்க? இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் தங்கி வாசம் பண்ணபடி அவருடைய பிரசன்னம் கடந்து இருக்கிறது. அதே போலதான் ஒரு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய ஒரு இடத்துல அந்த விக்கிரகம் வந்து ஒரு சிலையாக இருந்தாலும் அந்த விக்கிரகத்துக்குள்ளே செயல்படக்கூடிய விக்கிரகத்தினுடைய ஆவியினுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தொய்வு ஏற்படும். அதே போல அவங்க விக்கிரகத்துக்கு படைப்புகள் படைப்பாங்க. அந்த ஆடுகள்லாம் வந்து அதுக்காக அவங்க பூஜை செஞ்சுதான் அதை சமைக்கிறாங்க. அதை போட்டு நல்லா சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வேதம் நமக்கு சொல்லுகிறது விக்கிரகத்தை படைச்சது என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. அப்ப நம்ம போய் அதெல்லாம் போய் அவங்களோட கலந்து அதோட சாப்பிட்டுட்டு நான் ஸ்தோத்திரம் சொல்லி சாப்பிடுறேன்னு இல்லைங்க, பிரேயர் ஆயில் போட்டு சாப்பிட்டேங்க, எதுவுமே இல்லை. அல்லேலூயா. விக்கிரகத்தை படைச்சதை சாப்பிடக்கூடாதுன்னா அது சாப்பிடக்கூடாதான். சோ வந்து நம்ம போய் அவங்களோட இணைந்து அவங்களோட போயிட்டு நம்முடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தொய்வு ஏற்படும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சறுக்கல் ஏற்படும். நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் ஏறி இருப்போம். ஆனால் நம்ம கர்த்தருக்கு நமக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த அந்த நம்முடைய ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம் என்னமானது அது குறைந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பலனற்று போகிறவர்களாக காணப்படுவோம். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது நாம் துலக்கப்பட்டிருக்கிறோம், அதாவது களம் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோதுமையானது, இந்த கோதுமை மணியானது அந்த களஞ்சியத்திலே சேர்க்கப்படும் வரை, பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்படும் வரை இந்த களம் எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. மீண்டும் பழைய பாரம்பரியத்துல நான் மீண்டும் போவதற்கு எனக்கு என்ன இல்ல, அனுமதி கிடையாது. அழகா வேதம் சொல்லுகிற இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிப்பதற்கு எனக்கு என்ன இருக்கு, அதிகாரம் உண்டு. ஆனாலும் எல்லாமே எனக்கு தகுதியாக இருக்காது. அப்ப எல்லாத்தையும் போய் எல்லா இடத்துலயும் நான் போய் கலந்து கணக்குங்கிறது அது வந்து எனக்கு தகுதி கிடையாது. நான் வந்து எங்க இருக்கணுமோ அங்க மட்டும் தான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சோ எங்க நான் போய் கலந்துக்க கூடாதோ அந்த இடத்துல நாம் கலந்துக்காம இருக்கிறதா நல்லது. அல்லேலூயா. அப்ப என்னை வந்து நான் அந்த துலக்கப்பட்ட அந்த களத்தை நான் பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. கடைசி முடிவு பரியந்தம் அதை நான் பண்ணணும், நான் சுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது கண்டிப்பாக என்னுடைய கடமை. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அநேக காரியங்கள் உண்டு, அநேக பொல்லாப்புகள். நம்ம பாத்தீங்க அப்படின்னா இது விக்கிரக ஆராதனை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப இன்னைக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமண காரியங்கள் எடுத்துட்டாங்கன்னா அவங்க பாஸ்டர் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, என் பொண்ணு இந்த ஜாதியில போய் எனக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு பாருங்க, இந்த ஜாதியில வந்து பையன் பாருங்க, ஏன்னா நாங்க வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, இந்த குலத்தை சேர்ந்தவங்க, இந்த ஜாதி குலத்துல இருந்து என்னுடைய பிள்ளைக்கு பொண்ணு பாருங்க, மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நம்மள இருக்கிறோமா? அல்லேலூயா. அப்ப நமக்கு அப்படிப்பட்ட எந்த விதமான ஜாதியோ குலமோ நமக்கு இல்ல. அல்லேலூயா. நமக்கு இல்ல. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். நாம் ரத்தத்தால கழுவப்பட்டுட்டோம். இயேசுடைய ரத்தத்தால கழுவப்பட்ட அத்தனை பேர் நம்ம சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகளாக நான் இருக்கிறேன். அப்ப பக்கத்துல உள்ளவன் அப்படி எப்படி வேற ஒரு ஜாதியாக இருக்க முடியும்? அவனும் யாரு? கர்த்தருடைய, அவரும் கர்த்தருடைய பிள்ளை, நானும் கர்த்தருடைய பிள்ளை. அப்ப நான் யார்? எனக்கு என்னுடைய சகோதர சகோதரியா யாரா? அப்ப அவன் ஒருபோதும் அந்த ஜாதியோ மதமோ இனமோ எந்த விதமான பாகுபாடோ அவங்களுக்கு நமக்கு கிடையாது. அல்லேலூயா. அப்ப இன்னமும் நம்ம அந்த பாரம்பரியமா ஜாதியை பார்த்துக்கிட்டு குலத்தை பார்த்துக்கிட்டு கோத்திரத்தை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் ரட்சிக்கப்பட்டதற்கான அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டோம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சபைகள்லாம் இருக்கு. அந்த அந்த சபை, இந்த ஜாதிக்குரிய சபை, இந்த குலத்துக்குரிய சபை, இந்த தெற்கு பகுதியெல்லாம் போயிட்டீங்கன்னா, அந்த திருநெல்வேலி பகுதியெல்லாம் போயிட்டீங்கன்னா அப்படியெல்லாம்
அப்படிப்பட்ட பேர்ல இருக்கும் இந்த ஜாதிக்குரிய சபை அப்படின்னு சொல்ல. அந்த ஜாதிக்குள்ள மட்டும்தான் உள்ள இருப்பான். அந்த பாஸ்டர் அந்த ஜாதிக்குள்ளதான் இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட உண்மையான சத்தியம் என்ன அப்படிங்கிறது தெரியாத, சத்தியத்தை அறியாத, உணராத, புரியாத அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் அப்படிப்பட்ட பாரம்பரியத்துக்குள்ள நம்ம போகவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நமக்கு எந்த விதமான ஜாதியோ இனமோ மொழியோ கிடையாது. நமக்கு ஒரே ஒரு கடவுள் இருக்கிறாரு, நம்முடைய ஆண்டவராகிய நம்முடைய தேவன். அவர் பரிமாணமாக இருக்கிறார். இயேசு, பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற அந்த பரிமாணத்தோடு இருக்கிறார். அப்ப அவரை நம்ம வணங்குறோம். அவரு கீழே அவர் சொன்ன அந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மட்டும்தான் நமக்கு சத்தியம். அல்லேலூயா. இந்த உலகத்துல நாம ஏற்கனவே பயன்படுத்தின எந்த விதமான பாரம்பரியமும் நமக்கு அப்ளை ஆகாது. நாட் அப்ளிகபிள். அல்லேலூயா. இது எதுவுமே நம்ம வாழ்க்கையில இது நம்ம என்ன சொல்றது, இது நம்ம வாழ்க்கையில எதுவுமே இது நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டியதில்லை. அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் நேரம் பாக்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல ஒரு நல்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறாங்க. ஒரு பால் காய்ச்சறான்னு வச்சுங்களேன், வீடு கட்டி பால் காய்ச்சறாங்க. ஏதோ ஒரு திருமண கார வைக்கிறாங்க. அந்த நேரத்துல இது நல்ல நேரம், காலையில 5 மணிக்கு வாங்க, இல்ல காலைல ஒரு 9 மணிக்கு வாங்க, நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம், இதெல்லாம் காலண்டர்ல பார்த்து தன்னுடைய அந்த வேலைகளை அல்லது அந்த ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்றவங்களா இருக்கிறாங்க. பாஸ்டரே சொல்லுவாங்க, கரெக்டா 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள வந்துருங்க பாஸ்டர், அப்பதான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும். கர்த்தர் கொடுத்தக்கூடிய எல்லா நேரமும் எனப்பட்ட நேரம் நல்ல நேரம் தான். அவர் கொடுத்த எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான். செவ்வாய்க்கிழமை ஒரு சில பேர் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க, செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்ல, அல்லது சனிக்கிழமை நல்ல நாள், இதை இப்படி எல்லாம் ஃபாலோ பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய எந்த விதமான பாரம்பரியமும் நமக்கு கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா நாட்களும் எல்லா நேரமும் அவர் கொடுக்க நம்மள இந்த உலகத்துல உயிரோடு வைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நல்ல நேரமாகவே நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. பூனை குறுக்க போனா உடனே சகனம் பாக்குறது, கிளி ஜோசியம் பாக்குறது, போய் ஜாதகம் பாக்குறது, இது போன்ற கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யவே கூடாது. அல்லேலூயா. எப்போ சவுல் வீழ்ச்சி அடைந்தானோ, சவுல் அவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் விலகி போனார், அசுத்த ஆவி அவனுக்குள்ள இறங்கினது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப சவுல் தள்ளப்பட்ட உடனே அவன் தேவனிடத்துல போகல, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் போகல. அதுக்கு மாறாக குறி கேட்கும்படியாக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குறி சொல்ற ஒரு பெண்ணிடத்தில் போனான் அப்படின்னு சொல்லி வேதத்துல படிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட குறி சொல்றதை கேட்கறது, கிளி சொல்றதை கேட்கறது, குரங்கு சொல்றதை கேட்கறது, இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான பாரம்பரியமான காரியங்களிலும் நம்முடைய இருதயத்தை செலுத்தவே கூடாது. அல்லேலூயா. அவர் நம்முடைய 1000வது சந்ததி நம்ம அறிஞ்சிருக்கிறாராம். யாரு? நம்முடைய ஆண்டவராகிய நம்முடைய தேவன் நம்முடைய 1000வது சந்ததி அறிஞ்சிருக்கிறாரு. நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்னு அவர் சொல்ல மாட்டாரா? கண்டிப்பா சொல்லுவார். தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து நமக்கு வேண்டிய காரியங்களை அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுமே ஆனால் அது சகலவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு நேராக தான் கொண்டு போவார். அல்லேலூயா. அப்ப இது போன்ற சின்ன சின்ன காரியங்கள், இது போன்ற கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் இருந்து நாமே விடுதலையாக்கி நம்ம அதிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வேற எதெல்லாம் உங்களை அசுசிப்படுத்துகிறது? எதெல்லாம் உங்களை தீட்டுப்படுத்துகிறது? இல்ல. ஓகே. சோ அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து எதுவாக இருந்தாலும் சரி, நான் கர்த்தரை அறிவதற்கு முன்பாக நான் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா கர்த்தரை அறிந்த பிறகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பாரம்பரியமான காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில என்னை அதை தீட்டுப்படுத்தாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:2. கர்த்தர் இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுக்கிறார். நீ என்னன்னா உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. பெரிய ஜாதியாக்கி, அதாவது பெரிய ஜாதி என்னன்னா உன்னை ஒரே ஜாதி தான், ஒரு ஜாதி, ஆனா அது எப்படி இருக்குன்னா பெரிய ஜாதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 15:5.
இது இரண்டாவது ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாவது ஆசீர்வாதம். உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும்? வானத்து நட்சத்திரங்களை போல பல்கி பெருகும், உன்னுடைய சந்ததி வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம் 16:2. சாராயுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் என்ன பண்றாரு? செவி கொடுத்து அந்த அடிமை பெண்ணாகி ஆகாரை திருமணம் பண்ணிக் கொள்கிறார். அல்லேலூயா. ஆகார் எங்க இருந்து வந்தவங்க? எந்த தேசத்தை சேர்ந்தவங்க? எகிப்து தேசத்தை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா. ஆகார் எகிப்து தேசம். எகிப்துங்கிறது அது புரஜாதியாருடைய தேசம். இப்ப ஆபிரகாமை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்ப அவரும் ஒரு புரஜாதியார் தான் ஆபிரகாம். ஆனால் ஆபிரகாமை வேர்பிரிக்கிறார். இந்த உலகத்திலிருந்து அவருடைய வீட்டை விட்டு, ஒரு குடும்பத்தை விட்டு, அவருடைய தேசத்தை விட்டு வா அப்படின்னு வேர்பிரித்து கொண்டு வருகிறார். அப்ப அவருடைய களத்தை கர்த்தர் சுத்தப்படுத்துகிறார். அப்ப பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஆபிரகாம் தன்னுடைய மனைவியோடு எங்க வருகிறார்னா கானான் தேசத்துக்கு வருகிறார். அப்ப கானான் தேசத்துல இருந்த அந்த ஆபிரகாம் இந்த இடத்துல ஒரு தவறு செய்கிறார். என்ன தவறு செய்கிறார்? அந்த ஆகார் அப்படிங்கிற ஒரு பெண்ணை அவர் திருமணம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப திருமணம் பண்ணும் பொழுது ஆகார் அப்படிங்கிறவங்க புரஜாதி குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்ப அந்த அந்த அம்மாவை ஒரு குடும்பம் என்னாச்சு? வோல்டேஜ் கம்மியா? ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடு. ஒரு புரஜாதியார் பெண்ணை அவர் திருமணம் பண்ணும் பொழுது அவர் ஒரு தவறு செய்கிறார். அப்ப அவருக்கு 2 ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. ஒன்று, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம், வானத்து நட்சத்திரங்களை போல உன்னுடைய குடும்பம், உன்னுடைய சந்ததி இருக்கும் அப்படிங்கிற 2 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வாசிக்கலாம் தொடர்ந்து 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். இங்க அவருடைய ஆசீர்வாதம் மாறுது பாருங்க. அவருடைய ஆசீர்வாதம் என்னவா மாறுது? முதல்ல அவர் சொன்னது என்ன? உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன? ஒரு ஜாதி பெரிய ஜாதியா இருக்கும். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாதிகள் நிறைய வந்துருச்சு இந்த இடத்துல. அல்லேலூயா. பற்பல ஜாதிகள். அப்போ அவருடைய சந்ததி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்ததியும் அவர் கீழே தான் வருது. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் அவர்களுக்கு கீழே வர்றாங்க. அப்போ பற்பல ஜாதிகள் இந்த அவரு கீழே வருகிறது. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம் 22:17. முதல்ல என்ன சொன்னாரு? ஆகாரை ஒரு திருமணம் பண்ணுவதற்கு முன்பாக என்ன சொன்னாரு? பெரிய ஜாதி ஆக்குங்கிறது ஒரு ஆசீர்வாதம். 2வது, வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்குவேன் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னாரு. அப்ப வானத்து நட்சத்திரங்களை போலதான் ஆக்குவேன் சொன்னார். ஆனால் இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? வானத்து நட்சத்திரங்களை போலவும் ஆக்குவேன், கடற்கரை மணலத்தனை போலவும் உன்னை ஆக்குவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஆகாரை திருமணம் பண்ணுவதற்கு முன்பாக கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வேற. ஆகாரை திருமணம் பண்ணினதுக்கு அப்புறம் அவருடைய ஆசீர்வாதம் மாறுகிறது. அல்லேலூயா. அப்ப ஆகார் அப்படிங்கிற ஒரு அடிமை பெண், புரஜாதியா பெண்ணை அவர் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில அந்த ஆகார் அப்படிங்கிற அடிமை பெண் மூலமாக பிறந்தவர் தான் யாரு? இஸ்மவேல். அந்த இஸ்மவேல் மூலமாக ஒரு பெரிய சந்ததி வருகிறது. அந்த பெரிய சந்ததி என்ன அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எப்படி ஈசாக்கு அவருக்கு ஈசாக்குடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு இந்த உலகத்துல பெருகி இருக்கிறாங்க, அவர்கள் தான் யாரு? இஸ்ரவேலுடைய சந்ததிகள். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு பையன் தான் ஈசாக்கு, இன்னொரு பையன் யாரு? இஸ்மவேல். அப்போ ஈசாக்கு மூலமாக இந்த உலகத்துல அவர் நிறைய சந்ததி வர்றாங்க, நிறைய அவருடைய சந்ததி பல்கி பெருகுது. அவர்கள் தான் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். 12 கோத்திரம் வருகிறது. அல்லேலூயா. அந்த கோத்திரத்தில் தான் யார் வரனானா இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆனா அதற்கு எதிரடையாக இஸ்மவேலை சேர்ந்த அவருடைய கோத்திரமும் இந்த உலகத்துல பெருகிறது, பல்கி பெருக பண்ணுகிறார். அவருடைய சந்ததி இந்த உலகத்துல பல்கி பெறுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த சந்ததியானது 2ஆ பிரியுது. ஒண்ணு, வானத்து நட்சத்திரங்களை போல ஆவிக்குரிய சந்ததி இஸ்ரவேலர்கள். இன்னொன்னு, கடற்கரை மணலத்தனை போல இஸ்மவேலை சேர்ந்த சந்ததிகள், அவர்கள் பூமிக்குரிய சந்ததி. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது?
அப்ப கர்த்தர் சொன்னக்கூடிய அந்த சந்ததி முதல்ல அவர் வானத்து நட்சத்திரங்களை போல மட்டும்தான் இருப்பீங்கன்னு சொன்னாரு. எப்ப இஸ்மவேல் அவனுடைய வாழ்க்கையில வந்தாரோ அப்ப சந்ததியானது ரெண்டாக பெறுகிறது. ஒன்று வானத்துக்குரிய சந்ததியாகும், மற்றொன்று பூமிக்குரிய சந்ததியாகவும் மாறி போகிறது. அல்லேலூயா. அப்போ சற்றேறக்குறைய 6000 வருஷத்துக்கு முன்பாக அவர் பண்ணின தவறுனால இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு பிரச்சனை. இப்ப இன்னைக்கு இஸ்ரவேலருக்கும் பாலஸ்தீனுக்கும் என்னதான் சண்டை? இஸ்மவேல் சந்ததிக்கும் ஈசாக்குடைய சந்ததிக்கு தான் சண்டை நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்ப ரெண்டு சந்ததி தான் இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதற்காக அப்படின்னா அந்த ஒரு ஆலயம் கட்டுவதற்காக. அப்ப அந்த ஆலயம் வந்துல ஏற்கனவே இஸ்மவேல் சந்ததியுடைய ஆலயம் தான் அந்த இடத்துல இருக்கு. அப்ப அதை இடிச்சுட்டு ஈசாக்குடைய சந்ததிகள் அந்த இடத்துல 3வது தேவாலயத்தை கட்ட வேண்டும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு சண்டை நடந்துச்சு. அல்லேலூயா. யார் பண்ண தவறுனால? ஆபிரகாம் பண்ண ஒரே ஒரு தவறு நிமித்தம். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் அந்த தவறு செய்யாம இருந்தார்னா ஒரே ஒரு சந்ததி தான் அந்த உலகத்துல இருந்திருக்கும். அது ஆவிக்குரிய வானத்திற்குரிய சந்ததியாக இருந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்மீது தேவன் வைத்திருக்கக்கூடிய திட்டம், நம்மீது வைத்திருக்கக்கூடிய தேவனுடைய தரிசனம், நம்மீது வைத்திருக்கக்கூடிய தேவனுடைய ஆசீர்வாதம் நாம் நம்முடைய வாழ்க்கையில தவறு செய்யும் பொழுது, அதாவது நான் என்னுடைய விட்டு வந்த அந்த களம், அதாவது நான் களத்தை சுத்தமாக்க வைத்திருக்கிறார் இல்லையா, அந்த களத்தை நான் அசுசிப்படுத்தும் பொழுது, அந்த களத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்கும் பொழுது என் மீது தேவன் வைத்திருக்கக்கூடிய திட்டமானது அது குலைச்சலாக்கப்படுகிறது. அந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு மாறுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப நான் என்னை அழைத்த தெய்வம் என்னை அழைக்கும் பொழுதே அவர் களத்தை சுத்தப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். நான் எப்பொழுதும் இந்த உலகத்தை விட்டு, அதாவது நான் இந்த களஞ்சியத்தை நோக்கி, பரலோக ராஜ்யத்தை நோக்கி நான் எப்பொழுது போகிறேனோ அதுவரையும் என்னை பரிசுத்தப்படுத்தின அந்த களத்தை நான் பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நான் விட்டு வந்த மீண்டும் அந்த பாவத்தையோ அல்லது என்னுடைய பாரம்பரியத்தையோ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய பாரம்பரியத்தையோ நான் மீண்டும் போய் அதை செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அப்ப இந்த ஆபிரகாம் செஞ்ச ஒரே தவறு என்ன? அடிமை பெண்ணாகி ஆகாரை திருமணம் பண்ணது. அல்லேலூயா. அவரு அந்த பொண்ணு ஒரு புறஜாதியார் பொண்ணு, இந்த உலக கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்த பெண். அல்லேலூயா. அதே பிரச்சனை தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாலிப பிள்ளைகள் அல்லது வாலிப பசங்க வாழ்க்கையில அந்த திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, கர்த்தருக்கு முன்பாக அவர் கர்த்தர் நியமித்த ஒரு பெண்ணையோ அல்லது ஆணையோ தனக்கு துணையாக வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தவறான ஒரு முடிவை எடுக்கிறோமோ, எப்பொழுது இந்த புறஜாதியாரோட நாம் கலக்கிறோமோ, அப்பொழுது தேவன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய தேவ திட்டமானது நம்மை விட்டு நீங்கி போய் விடுகிறது. அல்லேலூயா. இங்க இருக்கக்கூடிய பர்டிகுலராக வாலிப பிள்ளைகள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களுடைய அம்மா அப்பா யாருன்னு டிசைட் பண்றது யாரு? நீங்களா டிசைட் பண்ணிருந்தீங்கன்னா இப்ப அம்பானிக்கு மட்டும் தான் பிறந்திருப்பீங்க, அத்தனை குழந்தைங்களும் இல்லையா? அப்ப உங்களுடைய அம்மா அப்பா டிசைட் பண்றது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்களுடைய அம்மா அப்பா யாருன்னு டிசைட் பண்றது யாரு? கர்த்தர். நீங்க பிறந்ததுல இருந்து ஒரு 20-25 வயசு வர்ற வரையும் உங்களுக்கு தேவையான சகல விதமான ஆசீர்வாதங்கள், உணவா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், படிப்பாகட்டும், எல்லா ஆசீர்வாதங்கள், நல்ல உடல் பலம், நல்ல ஜீவன், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்துகிறவர் யாரு? கர்த்தர். ஆமென். அம்மா அப்பா உங்க கூட மட்டும்தான் இருக்காங்க, அதற்குரிய பலனையும் ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு தர்றாங்க. ஆனால் உண்மையிலே உங்களை வழி நடத்தக்கூடியவர் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப இதுவரை 25 வருஷமா வழி நடத்தின கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை ஆல்ரெடி ரெடி பண்ணிருப்பாரா, பண்ணிருக்க மாட்டாரா? அல்லேலூயா. கண்டிப்பா உங்களுக்கு இதுதான் துணை என்பது நிர்ணயிக்கப்பட்டது. நீங்க எப்படி பிறந்தீங்களோ அதே போல உங்களுக்கு என்று ஒரு துணை இந்த உலகத்துல பிறந்திருக்கும். அது தேவனால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். அல்லேலூயா. ஆதாமுக்கு நிறைய வரிச்செலும்பு இருந்துச்சா இல்லையா? நமக்கெல்லாம் இருக்கு இல்லையா? நிறைய வரிச்செலும்பு இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு எலும்பு தான் அது யாரா மாறினாங்க? ஏவாளாக மாறினாங்க. எத்தனை ஒரு புரியுது? அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை பெண்கள் வேணா இருக்கலாம், எத்தனை ஆண்கள் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு எலும்பு மட்டும்தான் அவர்களுக்கு ஏற்ற துணையாக மாற முடியும். அல்லேலூயா. அப்ப நமக்கென்று ஆண்டவர் நியமித்திருக்கூடிய துணையை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில காண்பிக்கும் வரையும் நம்ம வாழ்க்கையில பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு ரேஷன் கடைக்கு போனா எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிறோம்? ஒரு 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 டிகிரி படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 12 வருஷம், 12 முடிச்சு பிளஸ் ஒரு 3 வருஷம் டிகிரி முடிச்சு
கிட்டத்தட்ட 15 வருஷம் படிக்கணும், அப்படித்தானே? யாராவது பிறந்த உடனே கொண்டு போய் உங்களுக்கு வேலை கொடுத்துறாங்களா? இல்ல, 15 வருஷம் காத்திருந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க போறீங்க? வேலைக்கு போறீங்க. அதே போலதான் உங்க வாழ்க்கையில ஏற்ற துணையை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் ஒரு கால சூழ்நிலையை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. அந்த காலம் வருவரையும் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் ரொம்ப கவனமா கேளுங்க. உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட தவறுகள் நீங்க செய்வீங்களானால் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய தேவ திட்டத்தை கர்த்தரால் நிறைவேற்ற போக முடியாமல் போயிடும். அல்லேலூயா. 6000 வருஷமா ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுக்கு ஆபிரகாம் செஞ்ச ஒரே ஒரு தவறு தான் காரணம். அப்ப நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தவறு செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம சர்ச்சுக்கு போறோம் இல்லையா, எத்தனை தாய்மார்கள் வந்து கதறாங்க தெரியுமா? ஒரு சர்ச்சில் வந்து ஒரு அம்மா வர்றாங்க, அவங்க பாத்தீங்கன்னா நல்ல ஊழியக்காரவங்க, சுவிசேஷம் எங்க போனாலும் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வந்துருவாங்க, யாரையும் பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஆனா அவங்க பொண்ணு ஒரு கர்த்தரை அறியாத ஒரு பையனை போய் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணால இன்னைக்கு பைபிளே எடுக்க முடியல. இத்தனைக்கு நல்ல ஆவிக்குரிய பொண்ணு, நல்ல பொண்ணு, இன்னைக்கு அந்த பொண்ணால பைபிளே எடுக்க முடியல. அந்த பையன் வந்து எல்லாத்தையும் தடுக்கிறான், அப்படி சர்ச்சுக்கு போக கூடாது, அவங்களுடைய பாரம்பரியத்தின்படிதான் அந்த குழந்தைகள்லாம் இன்னைக்கு வளர்க்கப்படுறாங்க. அல்லேலூயா. அந்த அம்மா கதறாங்க, ஐயோ என் பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுதினமும் தேவனிடத்திலையும் கதறாங்க, என் பொண்ணு ரட்சிக்கப்படணும், என் பேர பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் மருமகன் ரட்சிக்கப்படணும். அவருடைய கதறுகள் எத்தனையோ அவர்கள் வந்து ஜெபிக்கிறாங்க. ஆனா இதுவரையிலும் இன்னும் ஒரு மாற்றம் இல்லை. மேபி கர்த்தர் ஒரு நாளைக்கு அவர்களை ரட்சிக்கலாம், ஆனால் அதுவரையிலும் தேவனை விட்டு வழிவிலக்கி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அல்லேலூயா. ஒரு சில பேருக்குலாம் ரொம்ப ஒரு பாஸ்டரோட பொண்ணு, அவங்க வந்து பாஸ்டர்கிட்ட வந்து ஒரு சேலஞ்ச் பண்றாங்க, நான் வந்து அந்த பையனை மாத்தி காமிச்சிருவேன். யாரு? பாஸ்டரோட பொண்ணு. அந்த பையன் வந்து கர்த்தரை அறியாத பையன். நான் அந்த பையனை மாற்றி நான் வந்து அவனை ரட்சித்து நான் கர்த்தருக்குள்ள கொண்டு வந்துருவேன், அவரை ரட்சிப்பதற்காக கூட என்னை கர்த்தரை தெரிந்தெடுத்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு அந்த பாஸ்டருக்கு தெரியாம போய் அந்த பையனை கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. இவங்க அந்த பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்றவன் அந்த பையன் பேசின விதம் வேற, ஆனா கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் அந்த பையன் பேசின விதம் வேற. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பைபிளை தூக்க முடியாம, சர்ச்சுக்கு வர முடியாம, அந்த பையனோட பின்னாடி அவர்களுடைய விக்கிரக ஆராதனைக்கு அவருடைய கோயிலுக்கு போறது, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நமக்கு ஏற்ற துணை என்பது கர்த்தர் தரணும். அல்லேலூயா. இன்னொரு கேள்வி கூட நமக்கு வரும், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். ஒரு பைபிள் காலேஜ்ல நிறைய பேர் படிக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க. அப்போ ஒரு பைபிள் படிக்கக்கூடிய ஒரு நல்ல வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பையன், அந்த பையனுக்கு ஊழிய அழைப்பு இருக்கு. கர்த்தர் வந்து அவர் மேல ஒரு ஊழிய அழைப்பை வச்சிருக்கிறார். அப்போ அங்க பைபிள் கூட படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து அவர் விரும்புறாரு. அந்த பொண்ணு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல கேட்கிறாரு. ஆமென். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கர்த்தரிடத்துல கேட்கிறாரு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு உனக்கு வேணாம், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா இவர் பாஸ்டிங் போட்டு அடம் பிடிச்சு அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்ப கல்யாணம் பண்ணிட்டு அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கு, நல்ல வேலைக்கு போறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவர் மீது வைத்திருந்த தேவனுடைய திட்டம் அவர் விட்டு போயிடுச்சு. அவர் மீது வைத்திருக்கிற இந்த தேவனுடைய அவரை பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நியமித்திருந்த அந்த ஊழியத்தின் பாதை அவர் விட்டு விலகி போய் இன்னைக்கு ரெண்டு பேருமே பாஸ்டருக்கு படிச்சவங்க, 2 பேரும் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அப்போ ஏற்ற துணை என்பது கர்த்தர் நியமித்தவர் மட்டும்தான் ஏற்ற துணையாக இருக்க முடியும். நீங்க நினைக்கலாம், நல்லா படிச்ச பையங்க, நல்ல வேலைக்கு போற பையங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாரு, ஃபாரின்ல வேலை செய்யறாரு, நல்ல குடும்பம், நல்ல நிறைய சொத்து பத்து இருக்கு, கார் வச்சிருக்காங்க, பங்களா வச்சிருக்கிறாங்க, இதை பார்த்து கர்த்தர் நியமிக்க மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு ஏற்ற துணை என்பது கர்த்தர் நியமிக்கிறது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, எப்படி வந்து ஈசாக்குக்கு வந்து ஒரு ரெபேக்கால் நியமிக்கப்பட்டார்களோ அது போல இருக்கும். அல்லேலூயா. அவங்க வளர்றது ஒரு இடம், இந்த பொண்ணு வளர்றது ஒரு இடம். ஆனால் அந்த வேலைக்காரன் அனுப்புறாரு, ஆபிரகாம் வந்து அனுப்புறாரு, ஈசாக்கு வந்து பொண்ணு பார்த்துவா அப்படின்னு. அவர் போகும்போது அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த பெண்ணை வந்து நான் தண்ணி கேட்பேன், நான் உனக்கு தண்ணி கொடுப்பேன், உன்னுடைய ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுப்பேன், எந்த பொண்ணு சொல்லுதோ அந்த பொண்ணு தான் இந்த வந்து என்னுடைய எஜமானுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வந்த வேலைக்காரர் வந்து யாருன்னே தெரியாது, ஆனா வந்து சொந்தக்காரன் சொல்லிட்டு தான் வர்றாரு, ஆனா யாருன்னே தெரியாது. அவங்க அப்பா கேட்கறாங்க, இந்த மாதிரி ஒரு அழைப்பு வந்திருக்கு, நீ போறியான்னு கேட்ட உடனே இந்த பொண்ணு ஓகே சொல்றாங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமிட்ட பேசுன அதே கர்த்தர் ஈசா கிட்ட பேசின அதே கர்த்தர், ஆபிரகாமுடைய வேலைக்கார இடத்துல பேசுற அதே கர்த்தர் ரெபேக்காளிட்டையும் பேசியிருக்காரு. அல்லேலூயா.
அப்போ அந்த தரிசனத்தை அவங்க பெற்றுக்கொண்டது நிமித்தம் தான், இதுதான் எனக்கு ஏற்ற மணவாளன் அப்படின்னு கர்த்தரிடத்துல அவர் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தை நிமித்தம், அந்த கன்ஃபர்மேஷன் நிமித்தம், அந்த உறுதிப்பாட்டு நிமித்தம் அந்த பொண்ணு கிளம்பி போறாங்க. அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது. அல்லேலூயா. அப்ப ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்து போகாம இருக்கணும் அப்படின்னா அந்த பாதையானது கர்த்தர் எனக்கு நியமித்த பாதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீராக. அல்லேலூயா. அவிசுவாசிகளுடன் நாம் பிணைக்கப்படுவதை வேதம் சொல்லுகிறது அந்நிய நுகம் என்று சொல்கிறது. நுகம்னா என்ன? ஒரு நுகங்கிற என்னது? ஏர் உழுவாங்க இல்லையா? அதுல 2 மாடுகளை கழுத்துல வைப்பாங்க இல்லையா? அதுக்கு பேரு தான் நுகம் அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. அப்போ அந்த நுகம், ஒரு மாட்டு மேல ஒரு பகுதி இருக்கும், இன்னொரு மாட்டு மேல ஒரு நுகம் இருக்கும். அப்போ அந்நிய நுகத்தோடு, அந்நிய ஒரு மனுஷனோடு நான் பிணைக்கப்படுவது எதற்கு சமம் அப்படின்னா, அவன் எந்த பக்கம் போனாலும் நான் போய் ஆகணும். அப்படித்தானே? ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகி போயிடுச்சு, இல்ல ஒரு பையன் திருமணம் ஆகி போயிட்டானா அவங்களுடைய வழிகள் பத்தி நம்ம இழுத்து, அந்த மாடு எங்கெல்லாம் இழுத்துட்டு போதோ அங்கெல்லாம் நான் என்ன பண்ணணும்? நான் இழுக்கப்பட வேண்டும். அப்போ அந்நிய நுகத்திலே நான் என்ன பண்ணணும்னா பிணைக்கப்படாதிருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட மனிதர்களோடு, அப்படிப்பட்ட புருஷர்களோடு, அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு என்னுடைய நுகமானது இணைக்கப்படாதிருக்க வேண்டும். தேவன் யாரு கூட நம்ம இணைக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ அவர்களோடு மாத்திரம்தான் என்னுடைய நுகமானது இணைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இணைக்கக்கூடிய நுகம் எப்படி இருக்கும்னா அது இலகுவாகவும் மெதுவாகவும் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நீ இணைக்கக்கூடிய ஒரு நுகம், அவரும் சொல்றாரு என்னுடைய நுகத்தை நீ ஏற்றுக்கொள் சொல்றாரு. அப்ப அவர் இணைக்கக்கூடிய நுகம் அது ரொம்ப மெதுவாகவும் ரொம்ப இலகுவாகவும் இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அந்நிய நுகத்தோடு நான் இணைக்கப்பட்டேன் ஆனால் அது எனக்கு பாரமாக மாறும். ஆமென். அல்லேலூயா. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? அல்லேலூயா. வருவாங்க, அழகா வருவாங்க, அழகா பேசுவாங்க. நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படிம்பாங்க. ஆமென். அப்படித்தானே? அப்படித்தானே சொல்லுவாங்க. நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், சாகட்டும். போயிட்டு போறான், அவனால பிரயோஜனம் இல்லை. அந்த வார்த்தையை அவன் எத்தனை பொண்ணுகிட்ட சொன்னானோ நமக்கு தெரியுமா? அல்லேலூயா. நான் ஒரு இதுக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு பஸ் ஸ்டாண்டிங், நான் நின்றுட்டு போறேன். பக்கத்துல ஒரு பையன் சீட்ல உட்காந்துருக்கான். அவன் மொபைல்ல சேட் பண்ணிட்டு இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல சேட் பண்ணிட்டு இருக்கான். ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 பிள்ளைங்க இருக்கும். 10 பொம்பளை பிள்ளைங்களோட அவன் சேட் பண்ணிட்டு இருக்கான். புதுசா வந்து அந்த பிள்ளைங்க அந்த அவங்களுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா? அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது எந்த பிள்ளைங்க ரொம்ப அழகா இருக்கோ, ஒரு குறிப்பிட்ட டீனேஜ் பிள்ளைங்க, ஒரு 15 வயசுல இருந்து ஒரு 25 வயசுக்குள்ள உள்ள அந்த பிள்ளைங்களுடைய அந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறான். அந்த பிள்ளைங்களை எல்லாம் போய் பார்த்து அந்த படத்தை கிளிக் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறான். அந்த பிள்ளைகளை அந்த அவனுக்கு ரிப்ளை பண்ணுதுங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க வந்து நம்ம பார்க்கலாமா, பேசலாமா, நேர்ல பார்க்கலாமா அப்படிங்கிற அடுத்தடுத்த லெவலுக்கு அந்த சாட்டிங் போகுது. அல்லேலூயா. பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஞானமுள்ளவர்களா இருக்கணும். இது போன்ற போலியான கண்ணீர்கள் அல்லது போலியான வார்த்தைகளை நம்பி நம்முடைய வாழ்க்கையை இழந்து போக கூடாது. அல்லேலூயா. எத்தனை சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடக்குது தெரியுமா? எத்தனை சம்பவங்கள் நியூஸ் நம்ம பாக்குறோம், ஆனா மறந்து போயிடும். ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்கு ஞாபகம் வரணும், ஐயோ இந்த வார்த்தைகள் நம்ம வெளிவிடத்துல இருந்து வந்துச்சே, இந்த வார்த்தைகள் எனக்குரிய வார்த்தை, இதன்படிதான் என் வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சோசியல் மீடியாவில தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போன எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. டீனேஜ் பிள்ளைங்க, ஒரு 13 வயசு 15 வயசு பிள்ளைங்க, எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை விட்டுட்டு அதுல பழகின பசங்களை நம்பி போய் 20 பேர் 10 பேர் 20 பேர் பசங்களால சீரழிக்கப்பட்டு எத்தனையோ பிள்ளைகள் அவருடைய ஏன் ஒரு சில நேரத்துல அந்த பிள்ளைகளை கொலை கூட செஞ்சிடறாங்க. அப்படிப்பட்ட சூழல்களை இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ரொம்ப கரெக்டா பயன்படுத்த வேண்டிய இந்த மொபைல். அல்லேலூயா. இதுல இருக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியாவெல்லாம் ரொம்ப கரெக்டா பயன்படுத்தணும். பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. அப்படி பயன்படுத்தினாலும் எது நமக்கு நன்மை தருகிறதோ, எது நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையோ அதை மட்டும் தான் பார்க்க முடியும். தேவையில்லாத காரியங்களை நம்ம போய் இணைப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அல்லேலூயா. பர்டிகுலராக பெண் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ரொம்ப கவனம். உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, உங்க மொபைல்ல எதை பாக்குறாங்க,
என்ன பண்றாங்க, அனுதினமும் அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அவருடைய நடக்கைகள் எப்படி இருக்கு. நான் வாழ்க்கை முழுவதும் ஓடுறேன், வாழ்க்கை முழுவதும் நான் சம்பாதிக்கிறேன். யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? உங்களோட பிள்ளைகளுக்காக. அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுதுன்னே தெரியாம உங்க பெற்றோர்கள் இருந்தீங்க அப்படின்னா, அந்த பிள்ளைகள் நாளைக்கு எப்படி அந்த நீங்க சம்பாதிக்கனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ உங்க பிள்ளைகள் எப்படி வளர்றாங்க, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படிங்கறது உங்க பிள்ளைகளை கூர்ந்து கவனிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆமென். அல்லேலூயா. கண்ட இடத்துக்கு போக கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளை நம்பி எந்த இடத்துக்கும் எங்கேயுமே போக கூடாது. உங்களுடைய எப்போதுமே உங்க அம்மா அப்பா கூட எங்கேயாவது வெளியில போறீங்களா, அதுதான். உங்க ஃப்ரெண்ட்ஸுகளை நம்பி வந்து நான் இதுக்கு போறோம், பார்ட்டிக்கு போறோம், அது பண்றோம், பர்த்டே பார்ட்டி, இது போன்ற எந்த விதமான காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம போகவே கூடாது. அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்குது, நியூஸை படிச்சீங்கன்னா தெரியும். சோ நம்ம பெற்றோர்களோடு நம்ம இருக்கிறது மட்டும்தான் பாதுகாப்பு. அதை விட்டு நீங்க போனீங்கன்னா கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களோட கூட இருக்கிறது. அந்த பாதுகாப்பு கரத்தை விட்டு நீங்க வெளியில போயிடவே கூடாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்தியாவோட பார்டருக்குள்ள இருந்தா தான் நமக்கு சேஃப். நான் போய் பாகிஸ்தானுக்குள்ள இருந்துகிட்டு ஆண்டவர் என்னை காப்பாத்துவார் சொன்னா காப்பாத்துவாரா? இல்ல. நான் எங்க இருக்கணும்? இந்தியாவோட பார்டருக்குள்ள நம்ம இருந்தாதான் இந்தியா உங்களை காப்பாத்தும். நான் போய் பாகிஸ்தானோட பார்டருக்குள்ள இருந்தா கண்டிப்பா இந்தியா படை வந்து உங்களை காப்பாத்துமா? இல்ல. அப்போ நான் வந்து கர்த்தருக்குள்ள இருக்கணும், கர்த்தருடைய பாதுகாப்பு கருத்துக்குள்ள நான் இருக்கணும். நான் அந்நிய நுகத்தோட அவங்களோட போயிட்டு நான் பழகிட்டு நான் தேவையில்லாத இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்போ நான் வந்து கர்த்தர் எப்போதும் என்னுடைய கர்த்தர் இருக்கிறாரு, கூட இருக்கிறாரு, பாத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதை விட முட்டாள்தானே வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு தடவை ஊட்டிக்கு வந்து ஒரு ஊழியத்துக்காக போயிருந்தோம். ஊட்டியை தாண்டி கூடலூர் பக்கத்துல ஒரு இடம் நடுவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஊழியத்துக்கு வரும்போது ஒரு இடத்துல சும்மா அப்படி நடந்து போயிட்டு இருக்கோம் பஸ் ஏறதுக்காக. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு 2 லட்சம் ரூபாய் பைக் இருக்குல்ல, 2 லட்சத்துக்கு மேல அந்த பைக் கிட்டத்தட்ட எப்படி ஒரு 20 பைக் இருக்கும். அந்த 20 பைக்ல அந்த பசங்க, வாலிப பசங்க, பிள்ளைகள் அப்படியே வர்றாங்க. சர்ரு 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 சர்ரு. எப்படி அவங்கள விடுறாங்களே தெரியல. எப்படி அவங்க குடும்பத்துல அவங்க அம்மா அப்பா அந்த பிள்ளைகளை அனுமதிக்கிறாங்கன்னே தெரியல. அந்த பைக்ல எத்தனையோ இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எத்தனை பேர் இறந்து போறாங்க, எத்தனை இடத்துல வந்து அப்படி மறிச்சு போறாங்க. அப்படிப்பட்ட பசங்களை நம்பி இந்த பிள்ளைகள், அப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்பி இந்த பசங்க எப்படி தங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பசங்களை நம்பி தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் இந்த டீனேஜ். பர்டிகுலராக இந்த 13ல இருந்து ஒரு 20-25 வயசுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காலம். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒரு சின்ன ஸ்லைடிங், ஒரு தடுமாற்றம் வந்துச்சுன்னா முடிஞ்சு, உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். எதையுமே நீங்க திரும்ப கொண்டு வரவே முடியாது. இந்த ஒரு கதவு இருக்கு, உங்களுக்கு வேணா அந்த பெருசு பண்ணிக்கலாம், இந்த செவரை இடிச்சுட்டு உங்களால என்ன பண்ணிக்கலாம், பெரிய கதவை வச்சுக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையை ஒரு தடவை இழந்தீங்கன்னா இழந்துதான், திரும்ப கட்டவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. எல்லா வாலி பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை மனசுல வச்சுட்டே இருக்கணும். இது ஒரு நாள் நீங்க மறக்க கூடாத பிரசங்கம். இந்த வார்த்தை கர்த்தர் இன்னைக்கு பலிபீடத்திலிருந்து பேசக்கூடிய வார்த்தை உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல பதிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட நபர்கள் உங்க வாழ்க்கையில இருப்பாங்கன்னா தயவு செஞ்சு தூக்கி எறிஞ்சிருங்க. எந்த கர்த்தர் எப்போதுமே உங்களை அனுமதிக்க மாட்டார். நீ ஒரு 20 வயசுல 25 வயசுல கல்யாணம் பண்ற வரையும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு பையனே நினைச்சிட்டு, ஒரு பிள்ளையே நினைச்சிட்டு உன் வாழ்க்கையை வந்து அந்த பையனுக்காக நீ வாழ் அப்படின்னு கர்த்தர் எப்போதுமே சொல்ல மாட்டார். ஆமென். அல்லேலூயா. எப்ப திருமணம் வயசு வருதோ, எப்ப உங்களுக்கு திருமணம் நடக்கும்னு கர்த்தர் நியமிச்சிருக்காரோ உடனே வந்து அப்படிப்பட்ட ஒரு துணை வரும், அப்படிப்பட்ட கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார், உடனே திருமணம் நடக்கும். இதுதான் கர்த்தருடைய திட்டமாக எனக்கு வந்து உங்களை வந்து வெயிட் பண்ண வைக்க மாட்டார். அதே நினைச்சிட்டு பாத்தீங்களா, ஒரு சில பசங்களா இருப்பாங்க அப்படியே தண்ணி அடிச்ச மாதிரியே திரும்புவானுங்க இல்லையா, அப்படியே போதையிலேயே இருப்பானுங்க. எப்படா ஒரு மெசேஜ் வரும், எப்படா ஒரு போன் வரும் அப்படின்னு இல்லையா, தங்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய, படிக்க வேண்டிய காலத்துல படிப்புலதான் கவனம் செலுத்தணும். உங்களால அப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க, அப்படிப்பட்ட ஒரு நுகத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க படிக்கவே முடியாது. உங்களை கொண்டு தேவன் ஒரு நியமிச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்தை உங்களால அடையவே முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்துக்கு நேராக நீங்க கடந்து போகணும் அப்படின்னா கர்த்தர் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு தவறான வழியில கண்டிப்பா உங்களை வழிநடத்தவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்ப சிறு பிள்ளை, அந்த வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப ஞானமாக நடந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய திருமண காரியம். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் செஞ்ச தவறை நம்ம வாழ்க்கையில செஞ்சிட்டோம் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு வந்து அவரு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவருடைய நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில தவறாவே நடந்தது. அது போல நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்து போயிட்டோம் அப்படின்னா மீண்டும் அதை சரி கட்ட முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வேற, அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேற.
அப்போ அப்பவே அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகள் அவர் சந்திச்சார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை இப்பெல்லாம் அவ்வளவுதான். ஒரு முறை வீழ்ச்சி அடைந்தோம்னா அவ்வளவுதான், திரும்ப அந்த வாழ்க்கையை திரும்ப கட்டவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஒரு தவறான நபரை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு சில பேர்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பையனை டிவோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு திரும்ப ஒரு மன வாழ்க்கை அமைவது என்பது ரொம்ப கடினமான ஒன்று. அதே மாதிரி அந்த பையனாகட்டும். ஆமென், அல்லேலூயா. திரும்ப ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு அமைவது என்பது ரொம்ப கடினம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பழசுப்பட்ட ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு மாப்பிள்ளை வரும், சம்மந்தம் இல்லாத ஒரு பொண்ணு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நேராக அவர்கள் தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப 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 ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம், ரொம்ப நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்படி ஒரு கண்ணாடியை கீழே போட்டு உடைச்சோம்னா திரும்ப ஒட்ட வைக்க முடியாதோ, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும். ஒரு முறை நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா மீண்டா எடுத்து அதை ஒன்று சேர்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கும். அல்லேலூயா. பர்டிகுலராக இன்னைக்கு அந்த பெண் பிள்ளைகளுக்காகவும் பசங்களுக்காக அந்த வார்த்தை வருகிறது. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ரொம்ப ஞானமா நடந்து கொள்ள வேண்டிய காலம். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீ அந்நிய முகத்தோடு என்ன பண்ணக்கூடாது, இணைக்க கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. அல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கக்கூடிய நாம் இந்த சரீரத்தையோ நம்முடைய ஆத்மாவையோ நம்முடைய ஆவியோ அசுசிப்படுத்தாதபடி, அந்நிய நுகங்களோடு நம்மை இணைக்காதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஓகே, முடிஞ்சது. அடுத்து மீண்டும் வாசிக்கலாம் அந்த மத்தேயு 3:12. ஓகே, போதும். நம்முடைய கோதுமையை அவர் களஞ்சியத்தில் சேர்க்கிறார். முதல்ல நம்முடைய களம் சுத்தப்படுத்தப்படுகிறார். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள், உலகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியம், அதை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். ரெண்டாவது, இந்த அந்த மணியானது, கோதுமை மணியானது, அதை சுற்றி என்ன இருக்குன்னா அதோடு சேர்ந்து பதர்களும் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஒரு அரிசி எடுத்துங்க, அரிசியை சுத்தி என்ன இருக்கும், நெல். அந்த நெல்லுடைய கூடு இருக்கும் இல்லையா, அந்த தோல் எல்லாம் இருக்கும். அப்போ ஒண்ணு களம் சுத்தப்படுத்தப்படுகிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தினால வரக்கூடிய பாவங்கள், தீங்குகள், தீண்டுகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறார். மற்றொன்று, நமக்குள்ளே இருக்கக்கூடிய குற்றங்கள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப நம்மை பரிசுத்தப்படுத்தும் பொழுது நாம் அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தத்தை கடைசி வரை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்ம விட்டு வந்த பாவம் நமக்குள்ள, இப்ப நம்ம கர்த்தரை அறிவதற்கு முன்பாக எல்லாருமே நீதிமான்கள் கிடையாது. நம்ம எல்லாருமே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்ல. ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கும் பொழுது நம்மை அதிலிருந்து வேறு பிரித்து இந்த உலகத்துல கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தரை அறிவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு வீட்டுல சண்டை அப்படின்னா உடனே நேரா ஒன்சா போயிடுவேன். அங்க போய் நல்லா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா படுத்துவேன். இல்லைன்னா நான் ஒரு தியேட்டருக்கு போறது. இது போல தவறான வழியில போய் தான் எங்கேயாவது நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா, ஒரு சமாதானம் கிடைக்காதா அப்படின்னு தேடின நாட்கள் உண்டு. அல்லேலூயா. கர்த்தரை அறிவதற்கு முன்பாக. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை அறிந்த பின்பு ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் அது எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டார். ஆமென். அப்ப எல்லா பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். ஆனால் விட்டு வந்த பாவம் கண்டிப்பா நம்மளை தொடர்வதும் ஒரு நாள் தொடர்ந்து வரும். ஆமென். ஏதாவது ஒரு சூழ்நிலையில பிசாசு நம்மை வீழ்த்துவதற்கான வழிகளை பார்ப்பான். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமே, நான் ஊழித்து வந்ததுக்கு அப்புறமே ஒரு சில பிரஷர், ஒரு சில ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது, அந்த வண்டி போகும், அந்த ஒயின் ஷாப்பை கடந்து போகும் பொழுது உள்ள பிசாசு பேசுவான், போய் உள்ள போ உள்ள போ உள்ள போ அப்படின்னு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்னு தெரியுமா தெரியல. ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு நெருக்கமான சூழல் வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது பிசாசு மீண்டும் நம்மை அந்த விட்டு வந்த பாவத்தை செய்வதற்காக தூண்டுகிறான். அல்லேலூயா. பரவாயில்ல, போயிட்டு வா, கொஞ்சம் உனக்கு நிம்மதி கிடைக்கட்டும். உனக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிற, ரொம்ப மனசுல சஞ்சலத்தோடு இருக்கிற, ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இருக்க, நீ போ அப்படின்னு பிசாசான உள்ள இருந்து நம்மை தூண்டக்கூடிய காரியங்கள் அநேகங்கள் உண்டு. அல்லேலூயா. குடும்பத்துல சண்டை வரும்போது, குடும்பத்துல பிரச்சனை வரும்போது, பரவாயில்ல அந்த பொண்ணோட பேசு, பரவாயில்ல இந்த பையனோட பேசு, அவன் பாரு உன்னை ரொம்ப நேசிக்கிறான் அப்படிங்கிற ஒரு பாவமான காரியங்களை நம்ம சிந்தனையில கொண்டு வருவதற்காக பிசாசானவன் நம்மை தூண்டுவதற்கு அநேக வழிகள் உண்டு. அல்லேலூயா. திருமணமான குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தெரியும், உங்க குடும்பத்துல பிரச்சனை வரும் பொழுது
மூன்றாவது ஆளை பிசாசான உங்க வாழ்க்கையில கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அல்லேலூயா. விட்டு வந்த பாவத்தை மீண்டும் செய்வதற்கு பிசாசானவன் உங்களை தூண்டுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் எல்லா காலகட்டங்களிலும் உங்களை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்ல ரொம்ப நீங்க அழகா இருக்கீங்க. நம்ம வருஷம் பூரா அந்த கண்ணாடியில நம்ம மூஞ்சி பார்த்து தானே இருக்கோம். நம்ம அழகா ரொம்ப எப்படி இருக்கீங்க, மயில் போல இருக்கீங்க, குயில் போல பேசுறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்ம குரல் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதா? நம்ம மூஞ்சி நம்ம கண்ணாடியில பார்த்திருக்கோமா இல்லையா? அடுத்தவங்க சொல்லிதான் நம்ம மூஞ்சி இப்படி இருக்குன்னு தெரியணுமா? அப்ப யாருடைய பொய்யான வார்த்தைகளை நம்பி நம்முடைய வாழ்க்கையை இழந்து போக கூடாது. அல்லேலூயா. நீங்க இப்ப சமைக்கிற சாப்பாடுலாம் அடியோ தேன் மாதிரி இருப்பான், ஆனா நம்ம வீட்டுல அதை சாப்பிட முடியாது, அது நமக்கு தெரியும். ஆமென். அப்போ நம்மை பற்றி ஒருத்த புகழ்றானாவே நம்ம கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு பின்னாடி பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழல்கள். பிசாசு எப்படி வேணாலும் வருவான் நம்ம வாழ்க்கையை சீரழிப்பதற்கு, நம்ம வாழ்க்கையை குற்றப்படுத்துவதற்கு, கர்த்தரை விட்டு நம்ம வழிவிலக பண்ணுவதற்கு பிசாசு எப்படி வேணாலும் நம்ம வாழ்க்கையில வர உண்டு. ஆமென். அல்லேலூயா. அப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது. முதல்ல இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய பாவம் நம்மை அசுத்தப்படுத்தாதபடி நம்முடைய களத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். நம்மை எப்படி கோதுமை மணியை அவர் தூற்றும் பொழுது எப்படி அந்த கோதுமை மணியானது பதரிலிருந்து வேறுபிரிக்கப்படுகிறதோ அதே போல நமக்குள்ள இருக்கக்கூடிய விட்டு வந்த பாவம் மீண்டும் நமக்குள்ளே வராதபடி எந்த பாவமும் நமக்குள்ளே வராதபடி நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. 2 வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். ஏசாயா 59:2. ஏசாயா 59:2. உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினைகளை உண்டாக்குதான். அல்லேலூயா. நான் விட்டு வந்த பாவத்தை மீண்டும் நான் செய்வேனையாகில் நான் எதை செய்யறேன் அப்படின்னா அக்கிரமத்தை செய்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எதை செய்யறேன்? அக்கிரமம், பாவம் செய்யறேன். அந்த பாவம் முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னா தேவனுக்கும் எனக்கு இடையே ஒரு பெரிய மதில் சுவரை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. நான் தேவனோடு நெருங்கி சேர விடாம தடைகளை உண்டு பண்ணுகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கை ஏற்படுத்துகிறது. கர்த்தர் நம்ம எப்ப பாவம் மீண்டும் சேருமோ கர்த்தர் நம்ம விட்டு தூர போக ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கும் தேவனுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு தடையை உண்டு பண்ணுகிறது. எது அப்படின்னா நமக்குள்ளே வரக்கூடிய பாவம். ஆமென். அல்லேலூயா. யாக்கோப்பு 1:13. யாக்கோப்பு 1:13. நமக்கு இல்ல ஒரு சோதனை வந்துருச்சுனாவே நம்ம என்ன சொல்றோம்? உடனே கர்த்தர் என்ன இப்படி சோதிக்கிறார், யாரு நம்ம இப்படி எல்லாம் நான் சோதிக்கப்படுறேன், கர்த்தரை அவர் கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா அப்படின்லாம் திட்டுறோமா? ஆமேனா? திட்டக்கூடாது. அல்லேலூயா. யோபு போல நான் சோதிக்கப்படுறேன். யோபு பட்ட சோதனை எவ்வளவு, அவர் பட்ட கஷ்டம் எவ்வளவு. நம்ம ஒரு சின்ன நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துட்டா கூட உடனே நம்ம யாரதான் இழுக்கிறோம்? யோபு தான் இழுக்கிறோம். அப்ப கர்த்தரை என்னை இப்படி சோதிக்கிறார். ஆனா வேதம் அழகா சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது அப்படின்னா சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சோதனை வருகிறது, என் வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறது, என் குடும்பத்துல சமாதானம் இல்ல, என் குடும்பத்துல போராட்டமா இருக்குது அப்படின்னா கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறது அல்ல, ஒருவனை அவர் சோதிக்கிறவரும் அல்ல, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில சோதனை வருதுனாவே எதனால அவன் சோதிக்கப்படுகிறான்னா அவன் வாழ்க்கையில அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இச்சையினாலே, அல்லேலூயா, பாவத்தினாலே அவனுக்குள்ளே வரக்கூடிய இச்சை நிமித்தம் அவர்கள் இழுக்கப்பட்டு அதுல சிக்குண்டு, எப்படி ஒரு நூடுல்ஸ்ல போய் சிக்கனா எப்படி இருக்கும் அது மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த பிரச்சனையை விட்டு வெளியிலே வர முடியாத அளவுக்கு நாம சிக்கிக் கொள்வதற்கான காரணம் யார் அப்படின்னா நாம தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் தான் காரணம். எனக்குள்ளே வரக்கூடிய இச்சை, எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவம். இப்ப நான் இந்த ஒரு மொபைல் பாக்குறேன், இந்த மொபைல் பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஆசை வருது, இந்த மொபைல் நல்லா இருக்கே, இது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு முதல்ல என்ன வருதுன்னா அதன் மீது ஒரு ஆசை வருகிறது. அல்லேலூயா. இந்த மொபைல்ல நீங்க எதை வேணாலும் போட்டுக்கங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசை எதை வேணாலும் போட்டுக்கலாம்.
இந்த மொபைலை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வருது. அந்த ஆசையை தான் வேதம் சொல்லுகிறது இச்சை அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப இந்த இச்சை எனக்குள்ளே வரும் பொழுது அந்த இச்சையில நான் சிக்குண்டு அது நான் சோதிக்கப்பட ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. எனக்குள்ளே வரக்கூடிய ஆசை நிமித்தம், இச்சை நிமித்தம் நான் என்ன பண்றேன்னா, நான் சிக்குண்டு, அந்த இச்சையில சிக்குண்டு நான் சோதிக்கப்படுகிறேன். அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. இதை பார்த்ததோடு சரி நல்லா இருக்குன்னு விட்டுட்டு போயிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்ல. இது நல்லா இருக்கு, இது எனக்கு வேணும், நான் அதை நோக்கி போகும் பொழுது அது எனக்கு பாவமாக மாறுகிறது. அல்லேலூயா. அந்த இச்சையிலே நான் சிக்குண்டு அது எனக்கு வேணும், அதை நான் அனுபவிக்கணும், அது என் வாழ்க்கையில கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நான் போகும் பொழுது அது எதுவாக மாறுகிறது? அந்த இச்சை எப்படி மாறுது அப்படின்னா பாவமாக மாறுகிறது. நான் பார்த்துட்டு விட்டுட்டேன்னா என் வாழ்க்கையில பாவம் வருமா? இல்ல, இது நல்லா இருக்கு, ஓகே, சரி பரவாயில்ல, விட்டுலாம், அது நமக்குரியது அல்ல அப்படின்னு விட்டுட்டு நான் போயிட்டேன்னா பாவம் எனக்குள்ள வராது. அந்த பாவம் நான் மீண்டும் மீண்டும் அதை பார்க்கிறேன். ஐயோ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது மீண்டும் மீண்டும் நான் பார்க்கும் பொழுது அந்த இச்சையானது எனக்குள்ள என்னை பாவத்துக்கு நேராக வழிவிலக பண்ணுகிறது. அல்லேலூயா. அந்த பாவம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க, பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. பாவம் எப்பொழுது பூரணமாகும்? கர்த்தர் ஒருத்தர் பாவம் செஞ்ச உடனே உடனே அவர் தண்டிக்கிறவர் அல்ல. உடனே என்ன பண்றாரு? உங்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார். தராரா இல்லையா? இது கிருபையின் காலம். அல்லேலூயா. போன வாரமே நம்ம பார்த்தோம், நம்ம பாவம் செய்யும் பொழுது தேவனிடத்துல என் பாவத்தை நான் விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல பரிந்து பேசும், தேவனிடத்துல நம்ம மன்றாடும் பொழுது என் பாவத்தை அவர் மன்னிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப நான் பாவம் செஞ்ச உடனே எனக்கு தண்டனை வர்றதில்ல. என் பாவம், ஆண்டவரே நான் அந்த பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்திலே நம்ம என்னை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல என்னை நான் தேவனோடு நான் ஒப்புரவாக்கினால் கர்த்தர் கண்டிப்பாக என் பாவத்தை மன்னித்து என்னை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் பாவம் செய்யும் பொழுது எனக்கு ஒரு மண்டையில ஒரு கொட்டு விழுவும். யாரு கொட்டுவா? ஆவியான கொட்டுவாரு. நீ செய்யற தப்பு அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஆவியான உங்களுக்குள்ளே வந்ததற்கான நோக்கமே அதுதான். போன வாரம் படிச்சோமா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அப்ப நீங்க பாவம் செய்யும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு கொட்டு வைப்பார், நீ செய்யற தப்புன்னு சொல்லுவார். அப்ப நான் சொல்லியும் கேட்கல, மீண்டும் மீண்டும் அதே தவிர நான் செய்யறேன் அப்படின்னா அப்போ ஆவியானவர் மீண்டும் உங்களை திருத்த மாட்டார், விட்டுருவாரு. அப்பொழுதுதான் பாவம் என்ன பண்ணுதுன்னா அது பூரணமாகி, பூரணம்னா என்ன? முழுமை பெறுதல். அல்லேலூயா. அது பூரணமாகி எதை பிறப்பிக்கிறது அப்படின்னா மரணத்தை பிறப்பிக்கிறது. அந்த மரணம் எங்கே போகுது அப்படின்னா, இப்ப வாசிங்க மத்தேயு 3:12 வாசிங்க. பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டெரிப்பார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப அந்த அக்கினிங்கிறது எதை குறிக்கிறது? நமக்கு அக்கினிங்கிறது என்னது? போன வாரம் படிச்சுமே. அக்கினிங்கிறது எதை குறிக்கிறது? அது பாதாளத்தை குறிக்கிறது, நரகத்தை குறிக்கிறது. நரகம் தான் என்னது? அவியாத அக்கினி. அங்கதான் அக்கினி கடல், அக்கினி நிறைந்த கடல் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த நரகத்திலே நான் தள்ளப்படுகிறேன். மரணம் அப்படிங்கிறது அது இரண்டாவது மரணம். முதல் மரணம் நம்ம இந்த உலகத்தை விட்டு போறது. இரண்டாம் மரணம் அப்படிங்கிறது அக்கினி கந்தகமும் கலந்த அந்த கடலாகிய நரகத்திலே நம்முடைய ஆத்மா தள்ளப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நான் என்னுடைய இச்சை நிமித்தம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்குள்ளே பாவம் வருகிறது. அந்த பாவம் பூரணப்படும் பொழுது நான் மரணத்துக்கு நேராக போகிறேன். அந்த மரணம் என்பது அவியாத அக்கினி கடலாகிய கந்தகம் நிறைந்த அந்த கடலாகிய அந்த நரகத்திலே என்னுடைய ஆத்மா தள்ளப்படுகிறது. அதுதான் கடைசியான நியாய தீர்ப்பு. பதர், அந்த பதரை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறாரு அவரு? அந்த பதர் எங்கே கொண்டு போய் சேர்க்கிறாரு? அக்கினி கலந்த அந்த நெருப்பிலே சுட்டரிக்கிறார் என்று வேதத்துல நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. நாம பதரா இருக்கிறோமா அல்லது கோதுமை மணியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம தான் நம்ம யோசிக்கணும். நாமே ஆராய்ந்து நிதானித்து பார்க்கணும். அல்லேலூயா. நாம அழைச்சது, கர்த்தர் நம்மை அழைச்சது நம்முடைய ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? நம்முடைய களத்தை சுத்தப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொல்லாப்புகளுக்கும் நீங்களாக்கி நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறார். இந்த கோதுமை மணியாக நம்மை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பதர்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய குற்றங்கள் பாவத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி நம்மை கோதுமை மணியாக அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நான் கோதுமை மணியாக கடைசி வரை இருக்கணும். என்னுடைய களம் அசுசிப்படுத்தப்படாதபடி, என்னுடைய களமானது குற்றப்படுத்தாதபடி நான் கடைசி வரை, அதாவது இயேசுடைய வருகை முந்தையோ அல்லது என்னுடைய மரணம் வருதோ அதுவரை நான் என்னுடைய களத்தையும் நான் சுத்தமா வச்சுக்கணும்,
என்னுடைய அந்த கோதுமை மணியா எனக்குள்ள எந்த பாவம் வராதபடி, என்னுடைய நான் கோதுமை மணியாக எனக்குள்ள இருந்து வரக்கூடிய பாவம் எனக்குள்ளே வராதபடி, மீண்டும் வராதபடி என்னை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நான் அசுசிப்படுத்துவதற்கு, என்னை தீட்டுப்படுத்துவதற்கு நான் என்னை விட்டு கொடுப்பேன் ஆனால், எனக்குள்ளே இச்சையை நான் கொண்டு வருவேன் ஆனால், எனக்குள்ளே பாவத்தை நான் கொண்டு வருவேன் ஆனால், அந்த பாவமானது முழுமை பெறும் பொழுது அது என்னை எங்க கொண்டு போகுது அப்படின்னா, பதறுகளோடு பதறாக என்னை கலக்க பண்ணி, அந்த பதறு கடைசியில எங்க போய் சேருது? அக்கினியிலே சுட்டரிக்கப்படும்படியாக அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறது. எழுந்து நிற்கலாம்.